இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் மகா பலமுள்ளவர். இன்றும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இருக்கிறார். நாம் தேவனுக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவனுடைய பலன் நமக்கு அவசியம். ஆண்டவர் அவருடைய பலனை தந்து நம்மை வழிநடத்துவார். யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை யோசுவா சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார். அதிலே காலேப்புக்கு மலைநாட்டை தந்தார். அப்போது காலேப் 85 வயதுடையவராய் இருந்தார். அவர் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் 40 வயதாய் இருக்கும் போது இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆதலால் இந்த மலை நாட்டை எளிதாக சுதந்திரித்து கொள்ளுவேன் என்றார். கர்த்தருடைய பலத்தினால் அதை சுதந்திரித்து கொண்டான். நாமும் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள தேவனை உத்தமமாக பின்பற்றுவோம். அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பலப்படுத்துவார். உலகத்தை ஜெயிக்கிற பலனை நமக்கு தருவார். பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு பலன் தருகிறார். அப்போஸ்தலர் 1:8 படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவனுடைய பலத்தினால் பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் சாட்சிகளாய் இருக்கலாம். ஆகவே ஆண்டவரின் பலனை மட்டும் நாம் சார்ந்து கொள்வோம். தேவனை உத்தமமாய் பின்பற்றுவோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவனாக நீங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. காலேப்பை போல ஆண்டவரே, உங்களை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியினால் நாங்கள் பலனடைந்து இந்த பூமியிலே கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.